ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அப்போ கூட பாருங்கள் லைட்டாக கருப்பாயிட்டுருக்கு. கொஞ்சம் தாளிப்பு வடகம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதிலே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வடகமும் பெருங்காயமும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் காய்களை சேர்த்துக்கலாம். வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போடும்போது கையில் போடுங்க, அப்போ தான் இந்த நம்மளுக்கு கை பக்குவம் வரும். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு, கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பச்சையாகவே ருப்பிக்கலாம். அரைச்ச மசாலா கூட தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். காய்கள்லாம் வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்ததும் நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு இறக்கிடலாம். புளி தண்ணி ஊற்றினோடனே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா சைடிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.